வணக்கம் ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ். இன்று நம்ம பார்க்க போகும் ஸ்ட்ராட்டஜி நிப்டி ஆப்ஷன் பையிங்க்கு பயன்படுத்தக்கூடிய சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, ஆனால் ரூல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுல ப்ரீவியஸ் மந்த் கை, ப்ரீவியஸ் வீக் கை மற்றும் டெய்லி கேண்டிலுடைய க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் ஆகியவற்றை பயன்படுத்தி எப்போது கால் ஆப்ஷன் வாங்க வேண்டும், எப்போது புட் ஆப்ஷன் வாங்க வேண்டும் என்பது பார்க்க போறோம். எப்போது ட்ரேடு எடுக்கவே கூடாது என்பது தெளிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமாக இது ஒரு எக்ஸாம்பிள் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்பதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சார்ட்ல நான் காட்டும் பிரைஸ் லெவல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வேல்யூஸ் மட்டுமே, அவை கரண்ட் நிப்டி லெவல் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதலில் நிப்டியில டெய்லி சார்ட்டை ஓபன் செஞ்சு கடந்த முழுமையான முடிந்த மாதத்தின் கையை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் ப்ரீவியஸ் மந்த் கை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக முழுமையாக முடிந்த வாரத்தின் கையை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் ப்ரீவியஸ் வீக் கை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கைசாண்ட லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. உதாரணமாக ப்ரீவியஸ் மந்த் கை இதை ப்ரீவியஸ் மந்த் கை 24,500ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் மேல உள்ளது 24,500, கீழே இது 24,850. ப்ரீவியஸ் வீக் கை, இது ப்ரீவியஸ் மந்த் கை, கூடால டே க்ளோஸ் என்று வைத்துக்கொண்டு இப்போது இரண்டு லெவல் தான். 24,500ன்னு வச்சுக்கோங்க, இது 24,850ன்னு நீங்க வச்சுக்கோங்க. இதுல எது அதிகமா இருக்குன்னு பார்த்தா 24,500 தான் இருக்கு. முக்கியமான பிரேக் அவுட் 24,500க்கு மேல பிரேக் அவுட் படிச்சுதான் நம்ம டிசிஷன் எடுக்கலாம். பார்த்து முக்கியமா பார்க்க போகுது. இப்போ முக்கியமான விஷயத்த நீங்க பார்க்கணும். நிப்டி காலை நேரத்துல 25,000 இந்த மந்தி கையை பிரேக் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க என்பதற்காக உடனே நம்ம கால் ஆப்ஷனையோ புட் ஆப்ஷனையோ வாங்கக்கூடாது. கால் ஆப்ஷனை வாங்கக்கூடாது. ஸ்ட்ராட்டஜியின் முக்கியமான ரூலு இன்ட்ராடே பிரேக் அவுட் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதை நம்ம எடுத்துக்காம விட்டுட்டோம்னா நமக்கு லாஸ் ஆயிடும். அதனால டெய்லி கேண்டில் எந்த லெவலுக்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். இப்போ டெய்லி கேண்டில் 24,080க்கு ஒரு நல்ல பூலிஷ் பாடியுடன் க்ளோஸ் செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த லெவலுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கேண்டிலுக்கு மேல அப்பர் விக்கி அதை எடுக்கக்கூடாது. க்ளோசிங் பிளேஸ் மட்டுமே அருகில் இருக்கிறதா, இந்த பிரேக் அவுட் நடக்கும் போது க்ளோசிங் பிளேஸ் தான் நம்ம மெயினா நம்ம எடுத்துக்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் அதோடு பிரேக் அவுட் நாளில் வேலையும் சாதாரண நாட்களை விட அதிகமாக இருந்தால் செட்டப் இன்னமும் வலுவாக இருக்கும். இப்போது டெய்லி க்ளோஸ் கன்ஃபார்ம் கிடைத்து விட்டது. அடுத்த நாள் நம்ம ட்ரேடிங்குக்கு நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது சேம்பிள தான் நம்ம சொல்லுறோம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் பைக்கு நம்ம தயாராகலாம். இங்க 2 வகையான என்ட்ரி ஆப்ஷன் இருக்குங்க. ஒண்ணு அக்ரெசிவ் ட்ரேடர் என்றால் நிப்டி பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே சஸ்டன்ஸ் செய்து தொடர்ந்து போலீஸ் மூவ்மெண்ட் கொடுத்தால் என்ட்ரி எடுக்கலாம். அதே நேரத்துல கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் என்றால் ரீடெஸ்ட் என்ட்ரி விரும்புவேன் என்றால் நீங்க 25,000 பிரேக் அவுட் செய்து பிறகு 25,000 அடியில் வரும்போது நீங்க சப்போர்ட் எடுத்துக்கொண்டு மேல போகும்போது நீங்க ட்ரேட் எடுக்கலாம். உதாரணத்துக்கு 25,100 வரை சென்ற நிப்டி மீண்டும் 25,020 அல்லது 25,000 வரை ரிஜெக்ஷன் கொடுத்து மீண்டும் செல்ல தொடங்கினால் நல்ல ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன். அப்போதுதான் கால் ஆப்ஷனை பற்றி யோசிக்க வேண்டும். இந்த கால் ஆப்ஷன் வாங்குவது என்ற கேள்வி வருகிறது. அதாவது எந்த கால் ஆப்ஷனை வாங்கணும் அப்படிங்கிறது. நிப்டி 25,000 அருகில் இருந்தால் பிராக்டிக்கலா அந்த ஆன்சர் காமிக்கிறேன். இப்ப நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிக்கிறேன். 25,000 அருகில் இருந்தால் 25,000 கால ஆப்ஷன் என்பது ஏடிஎம் ஆப்ஷன் 24,900 சிஇ போன்றது. ஐடிஎம் ஆப்ஷன் பையிங் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் த மணியை பண்ணக்கூடாது. பிரீமியம் குறைவாக இருக்குது என்பதற்காக ஓடிஎம் போய் வாங்குவது நல்ல அணுகுமுறை அல்ல.
நம்ம வந்து அண்டர்லைன் முக்தி வந்து எதிர்பார்க்கப்படி நகர்ந்தாலும் அந்த ஆப்ஷன் பிரீமியம் அதே வேகத்தில் நகராமலும் இருக்கலாம். எனவே பொதுவாக ஏடிஎம் அல்லது அருகில் உள்ள ஐடிஎம் ஆப்ஷனை ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பது நல்லது. எஸ்பி மிக அருகில் இருந்தால் டைம் டிகே அல்லது தீட்டா டிகே வேகமாக இருக்கக்கூடிய என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜில பிரேக் அவுட் என்ட்ரி பார்க்கும்போது டெல்டா வேலையும் பார்த்துக்கணும். இப்ப வந்து இப்ப உள்ள மார்க்கெட்ல இன்னைக்கு உள்ள மார்க்கெட் டெல்டா வந்து 0.63 இருக்கு. அப்ப பார்ட் வந்து 100 பாயிண்ட் ஏற்று அப்படின்னா பிரீமியம் வந்து 60 பாயிண்ட் ஏறும். சரிங்களா? அதனால நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்க்கு டெல்டா வேலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24,500 கால் ஆப்ஷனை 200 பிரீமியர் வாங்கிடுவோம்னு வச்சுக்குவோம். நம்முடைய ஃப்ரீ ஃபைண்ட் ரிஸ்க் காரணமாக 150 ஸ்டாப் லாஸ் வைத்திருக்கிறோம். நம்முடைய பிரீமியம் ரிஸ்க் 50. அப்போது 1:1 டார்கெட். ஓகேங்களா? அதே இது 1:2 டார்கெட்னா 300 பேஸுக்கு 250க்கு வந்தா ஒரு ப்ராஃபிட் செய்து மீத உள்ள பொசிஷனை ட்ரையல் செய்யலாம். பிரேஸ் தொடர்ந்து மேலே சென்றால் கையலோ அல்லது முக்கிய சிங்கிளோ அடிப்படையில் ஸ்டாப் லாஸை ட்ரைலிங் செய்து பெரிய மூவை பிடிக்க முயற்சிச்சலாம். ஆனா இங்க வந்து முக்கியமான விஷயம் இருக்கு. ஆப்ஷன் பிரீமியம் மட்டும் பார்த்து ஸ்டாப் லாஸ் முடிவு செய்யக்கூடாது. அண்டர்லைன் நிப்டி பிரைஸ் ஆக்ஷனையும் நம்ம பார்க்க வேண்டும். நம்முடைய பிரேக் அவுட் லெவலு 25,000. நிப்டி மீண்டும் 25,000க்கு கீழே சென்று வீக்னஸ் காட்டி பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் இன்வெல்ட் ஆகிவிட்டால் கால் ஆப்ஷன் ட்ரேடு எக்ஸிட் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஒரிஜினல் பிரேக் அவுட்க்கு தவறாகிவிட்டது. ஆப்ஷன் பிரீமியம் மட்டும் சிறிது குறைந்திருக்கிறது என்பதற்காக பொசிஷனை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, வெளியில வந்து. அதே ஸ்ட்ராட்டஜியை பிஇ சைடு வந்து எப்படி பயன்படுத்துவீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி. ஒரு முக்கியமான சப்போர்ட் அல்லது இப்ப வந்து வீக்கிலியோடைய இது வந்து மந்த் கையின்னு சொன்னா 25,000. இது வீக்கோடைய கை 24,850 சொன்னோம். இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 95 அசியூம் பண்ணிக்கோங்க. நிப்டி அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே ஸ்ட்ராங்கா ஒரு பேரிஸ் கேண்டில் வச்சு டெய்லியில க்ளோஸ் கொடுக்கணும். க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வேலையுமே கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். அடுத்த நாள் பிரேக் டவுன் லெவல ரீடெஸ்ட் செய்து ரெசிஸ்டன்ஸாக மாற்றி மீண்டும் கீழே தொடங்கினால் ஏடிஎம்பிஏ அல்லது அருகில் உள்ள ஐடிஎம்பிஏ என்று பார்க்கணும். அதாவது இப்ப இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா திரும்பவும் அடுத்த நாள் ஓப்பன் ஆகி திரும்பவும் இந்த வீக்க கை கிட்ட வந்து திரும்பி ரீடெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது நம்ம அர்த்த மணியோ இல்ல ஐடிஎம்மோ நம்ம வந்து பிரீமியத்துல நம்ம வந்து வாங்கிக்கணும். போலீஸ் பிரேக் அவுட்டுக்கு கால் ஆப்ஷனையும் பேகிஸ் பிரேக் அவுட்டுக்கு பியும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா இரண்டிலுமே டெய்லி க்ளோஸ் கன்ஃபர்மேஷன் தான் நம்மளுடைய முக்கியமான ஸ்டேஜ். அதாவது இது வந்து மந்த்து உடைய கை வீக்கோடைய ப்ரீவியஸ் வீக்கு ப்ரீவியஸ் மந்த்து, இது வந்து டெய்லியுடைய க்ளோஸ். நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட் வந்து இந்த கைக்கு மேல ஒரு க்ளோஸ் கொடுக்குதான்னு பார்க்கணும். டெய்லி க்ளோஸ் கொடுக்குதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த நாள் மார்க்கெட் காலையில ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து ப்ரீவியஸ் மந்த் கிட்ட ரீடெஸ்ட் எடுத்து இந்த இடத்துல க்ளோஸ், இந்த இடத்துல க்ளோஸ் கொடுக்கும் போதே வேல்யூமு எல்லாமே பார்த்துரும். வேல்யூமு எல்லாம் பார்த்து டெல்டா வேல்யூ தீட்டாலாம் பார்த்துட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கும் போது அர்த்த மணியோ இல்ல ஐடிஎம் மணியோ நம்ம வாங்கணும் அப்படின்னா நல்லா மேல போகும். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் க்ளோஸ் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலுடைய லோ பாயிண்ட ஸ்டாப் லாஸா வச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய க்ளோஸ் பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவோம். ஏன்னா 1:1 ரிஸ்க் ரேஷியோ வச்சுக்கோங்க. இப்போ 1:2 வச்சுருக்கீங்கன்னா 60 பாயிண்ட் பிடிக்க போறீங்கன்னா 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. இல்ல 1:1 30 பாயிண்ட் பிடிக்க போறீங்கன்னா 30 பாயிண்ட். மெயினா டெல்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபாட்ல என்ன விலை பிரீமியம் ஏறுதோ அதுக்கு ஏத்தாப்புலதான் பிரீமியத்துல ஏறுறதுனால டெல்டா வேலையும் பார்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் முன்னாடி நாளே ட்ரேடுக்கு
ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஸ்ட்ராட்டஜியை போட்டுக்க வேண்டியது. அதே நேரத்தில் இன்ன வரைக்கும் நம்ம வாங்குறத பார்த்துட்டோம். தவிர்க்க வேண்டிய ட்ரேடர்ஸை பற்றி முன்னால தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸ் மந்த் கையை பிரேக் செய்தது, ஆனால் டெய்லி கேண்டில் அந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் செய்தது என்றால் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? இப்ப இப்ப ப்ரீவியஸ் மந்த் கைய பிரேக் பண்ணுச்சு, ஆனா டெய்லி கேண்டில் அதுக்கு மேல க்ளோஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடாது. ட்ரேடை பத்தி எடுக்கக்கூடாது. அதை நீங்க டெய்லி கேண்டிலுடைய க்ளோஸ் தான் நமக்கு முக்கியமான என்ட்ரி பாயிண்ட். ப்ரீவியஸ் மந்த் கைய பிரேக் செய்து ஆனா டெய்லி கேண்டில் அந்த லெவலுக்கு கீழேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே க்ளோஸ் செய்தது என்றால் நம்ம கால் ஆப்ஷன் வாங்கக்கூடாது. அது ஃபெயில்டு பிரேக் அவுட்டாக மாறிடும். இந்த இடத்துல மேல போயிட்டு திருப்பி கீழே சொன்னா டெய்லி கேண்டில் க்ளோஸ் கீழேயே இருந்துச்சு அப்படின்னா வாங்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த் கை, வீக்கு கை, டெய்லி க்ளோஸ் இது நேரத்தோட திங்கக்கிழமை டெய்லி க்ளோஸ் உள்ள வரும். டெய்லி க்ளோஸ் இதுக்குள்ள இருக்கு. இந்த டெய்லி க்ளோஸ் இப்ப ப்ரீவியஸ் மந்த்துக்கு மேலதான் இருக்கு. இந்த டெய்லி க்ளோஸுக்கு மேல நாளைக்கு திங்கக்கிழமை கட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆனா நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம முடிவு போவது நல்லது. அதே போலதான் கேப் அப்பு வந்துவிட்டா அப்பவும் நம்ம போய் அதிகமா வாங்கிடக்கூடாது. அந்த நேரத்துல கவனமா இருக்கணும். நல்லா ஆப்ஷன் பிரீமியம் மட்டும் பார்த்து வாங்காதீங்க. அதே போல பெரிய கேப் அப் வந்து விட்டது என்ற உடனே கால ஆப்ஷனை சேஸ் பண்ணி செய்யக்கூடாது. பிரேக் அவுட் லெவல்ல இருந்து பிரைஸ் ஏற்கனவே மிகவும் அதிகமா சென்று விட்டதுனால ஹிஸ்டரி ரிவார்டு மோசமாகிவிடும். அதனால அதுக்கு பதிலாக ரீடெஸ்ட் கிடைக்குதா என்று காத்திருந்து ரீடெஸ்ட் வரவில்லை என்றால் அடுத்த ட்ரேடு போகலாம். எந்த ட்ரேடை விட்டு விடணும். ட்ரேடு மிஸ் ஆவது பிரச்சனை இல்லை, பேர்டு என்று எடுப்பது தான் நமக்கு மெயின் பிரச்சனை. அதனால பேடு போனா போகட்டும், பேர்டு என்று எடுத்துக்கூடாது. மேலும் பிரேக் அவுட் கேண்டில் எப்படி இருக்குது என்பதையும் பார்க்க வேண்டும். பெரிய பூலிஷ் பாடி, ஸ்ட்ராங் க்ளோஸ், சுமார் அப்பர் விக் மற்றும் நல்ல வேல்யூ இருந்தால் அது நல்ல சைனாக ஒரு கேண்டிலாக சென்று மிகப்பெரிய அப்பர் விக் உருவாக்கி இறுதியில் ரெசிஸ்டன்ஸுக்கு அருகிலோ கீழேயோ க்ளோஸ் செய்தால் அது ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அல்ல. அப்படிப்பட்ட செட்டப்ல ஆப்ஷன் பையிங் செய்வதை தவிர்க்கணும். இதுல கேண்டிலுடைய க்ளோஸை வச்சு கேண்டிலுடைய பாடி சைஸை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். ஓகேங்களா? பூலிஷ் பாடி, ஸ்ட்ராங் க்ளோஸ், சுமார் அப்பர் விக். ஓகேங்களா? இது இருந்துச்சுன்னா நல்ல வேல்யூமோட இருந்துச்சுன்னா நம்ம பிரேக் அவுட் என்ட்ரியா போகலாம். அதே நேரத்துல பெரிய விக்கு உருவாகி கீழே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம அதை பிரேக் அவுட்னு சொல்லி எடுக்கக்கூடாது. ஏன்னா அதே போல ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டையும் பார்த்து வச்சுக்கணும். நிப்டி ஏற்கனவே பெரிய டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது சிறிய இன்ட்ராடே பிரேக் அவுட் வந்ததற்காக கால் ஆப்ஷன் வாங்குவது ரிஸ்க் கொண்டதாக இருக்கும். அதே போல மார்க்கெட் பூலிஷ் ட்ரெண்ட்ல இருக்கும்போது வேரிஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிளைண்டா நம்ம பண்ணக்கூடாது. மார்க்கெட் ட்ரெண்ட், பேஸ் ஸ்ட்ரக்சர், வேல்யூ மற்றும் பிரேக்கெட் லெவல ஆகியவை ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆகும்போது செட்டப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ ஓவராலா சொல்லிடுறேன். முதல்ல நிப்டி டெய்லி சார்ட்ல ப்ரீவியஸ் மந்த் கை, ப்ரீவியஸ் வீக் கையை நம்ம பிளாட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பிளாட் பண்ணி மார்க் பண்ணிக்க. இரண்டுல எந்த முக்கியமான லெவல் என்பதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் கை, ப்ரீவியஸ் மந்த் கை, ப்ரீவியஸ் மந்த் கைக்கு மேலதான்
நேற்றுடைய கேண்டில் ஆனது க்ளோஸ் கொடுத்துருக்கு. அதே இதுல பிரீமியத்துல போனாலும் பிரீமியத்துல வந்து ப்ரீவியஸ் மந்த் கைக்கு மேல க்ளோஸ் கொடுக்கல. அப்ப வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். அதனாலதான் ஃபாட் பிரைஸையும் பிரீமியம் பிரைஸை 2 விண்டோவா போட்டு நீங்க ஃபாட் பிரைஸ்ல பிரேக் அவுட் ஆகும் போது பிரீமியத்துல நம்ம வந்து பார்த்துட்டு ஏற்றி போகிறது நல்லது. இதெல்லாம் 2015-16 பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப நான் இந்த இதெல்லாம் பண்ணுறேன்னா நான் உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரையே விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படா பிரேக் அவுட் ஆகுது. அது நம்ம 9:40 மேலதான் நமக்கு வந்து என்டிஏ வரணுமா, இதான் நமக்கு ஒரு ஸ்டேபிளான என்ட்ரி கிடைக்கும். அதனால பார்த்துக்கிட்டே இருப்போம். கண்ணு வலிக்கும். அதனால விட்டுட்டேன். இந்த பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணுறத விட ஃபார்வர்டு டெஸ்ட் கொஞ்சம் பண்ணி பாருங்க. அதாவது ஃபார்வர்டு டெஸ்ட் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல பிரேக் செய்த உடனே ஆப்ஷன் வாங்கக்கூடாது. அந்த லெவலுக்கு மேல கேண்டில் ஸ்ட்ராங்கா க்ளோஸ் செய்ய வேண்டாம். வேலையுமையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்த நாள் பிளேஸ் பிரேக் அவுட் அல்லது பிரேக் அவுட் லெவலுக்கு சஸ்டன் ஆகுதா அல்லது ஹீட் டெஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா என்று பார்த்து நம்ம பண்ணணும். 10 மணி அருகிலுள்ள ஐடிஎம் பேரிஸ் பிரேக் டவுன் என்றால் ஏடிஎம் அல்லது அருகில் உள்ள ஐடிஎம் பிஏ என்ட்ரி எடுத்த பிறகு ஃப்ரீ ஃபைன் ஸ்டாப் லாஸ் இருக்க வேண்டும். 1:2 மிஸ்ட் ரிவார்டு கிடைக்கக்கூடிய செட்டப்புகளை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். பிரைஸ் நம்முடைய பக்கம் சென்றால் பார்ட்டியல் ப்ராஃபிட் புக்கிங் சென்று ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பயன்படுத்தலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா நம் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் செய்ய முயற்சிக்க வேண்டும். மார்க்கெட்டு ஒரு முக்கியமான லெவலை பிரேக் செய்து அதை டெய்லி க்ளோஸ் மூலம் கன்ஃபார்ம் செய்த பிறகுதான் அதனுடன் சேர்ந்து செல்ல முயற்சி செய்யும். அதனாலதான் இந்த ஸ்ட்ராட்டஜியில பொறுமை மிகவும் முக்கியம். சிம்பிளான செக்லிஸ்ட் ப்ரீவியஸ் மந்த் கை, ப்ரீவியஸ் வீக் கை, மார்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுல எது கையஸ்டா லெவலா இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. டெய்லி க்ளோஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. கேண்டில் ஸ்ட்ராங்காம பார்த்துக்கோங்க. வேலிமை பார்த்துக்கோங்க. டெல்டா வேலிவா பார்த்துக்கோங்க. சஸ்டன் ஆகுதான் பார்த்துட்டு ஏடிஎம் இல்லை ஐடிஎம் தேர்வு செஞ்சு ஸ்டாப் லாஸோட 1:1 இல்லை 1:2 ஹிஸ்டரி வரோட நீங்க போனீங்கன்னா பெரும்பாலானவே சரியான நேரத்துல வந்து அதே போல ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டையும் பார்த்துக்கிட்டு நீங்க போன நல்லது. ஆப்ஷன் பையிங்ல எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கேரண்டி ப்ராஃபிட் கிடையாதுங்க. பிரீமியம் வேகமாக குறையலாம். எஸ்பிரி அடியில தீட்டா டிகே அதிகமாக இருக்கலாம். ஏற்ற இறக்கம் காரணமாக பிரீமியம் வேகமாக மாறலாம். எனவே முதலில் ஸ்ட்ராட்டஜியை ஹிஸ்டாரிக்கல் சார்ட்ல பேக் டெஸ்ட் செய்து அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் டெஸ்ட் பேப்பர் ட்ரேடில் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹிஸ்ட் கெப்பாசிட்டியை பொசிஷன் சீசன்ல பயன்படுத்துங்க. இதுதான் நம்ம ஆப்ஷன் பையிங்குடைய ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்க கன்ஃபர்மேஷனுக்காக காத்து இருந்து நீங்க முடிவு பண்ணுங்க. அப்புறம் ப்ராக்டிக்கலா பார்த்தோம். இப்போ வந்து நிப்டி ஃபாட்ல வந்து ப்ரீவியஸ் மந்த் கை, ப்ரீவியஸ் வீக் கை இது இங்க இருக்கு. கீழே கீழே இருக்கு, மேல இல்லை. இப்ப ப்ரீவியஸ் மந்த்துக்கு மேலேயே க்ளோஸ் கொடுத்துருச்சு டே கேண்டில். ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் செனாரியோ காமிச்சிருச்சு. நாளைக்கு காலையில மார்க்கெட் ஆனது இந்த கைக்கு மேல ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல ஒரு 1 ஹவர் இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 9:40 மேல ஒரு 5 கேண்டில் விட்டுருங்க. ஓகேங்களா? 5 கேண்டில் வந்து எப்படி ட்ரெண்ட் போகுதுன்னு பாருங்க. 5 மினிட்ஸ்ல மாத்திட்டு இதுக்கு மேல க்ளோஸுக்கு மேல ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல ஒரு 5 கேண்டில் விட்டுருங்க. 9:40 மேல இதுக்கு மேல போயிட்டு திரும்பவும் கீழே வருதான்னு பாருங்க. வரும்போது இந்த இடத்துல 10 மணி கால ஆப்ஷனை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த நேரத்துல பிரீமியம் சார்ட்டையும் பார்த்துக்கோங்க. அதுவும் 2 விண்டோவா வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல பிரீமியம் சார்ட்லயும் மந்த் கையை கட் பண்ணுதான்னு பாருங்க. கட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி போய்க்கலாம். டபுள் சார்ட்டா நீங்க வந்து வச்சுக்கிறது நல்லது. இதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க பண்ணிக்கிறது நல்லது.
செக் பண்ணிடுறேன் நான். அதனால பிரீமியம் ஷாட்டையும் ஃபாட் ஷாட்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ரெண்டையுமே வச்சுக்கிட்டு நீங்க பண்ணிக்கலாம். அதே செட் பண்ணிடுறேன். முக்கியமான சொல்லாம புதுசா போட்டு வச்சுருந்தாங்க குரோம்ல. என்னன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த இண்டிகேட்டரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இண்டிகேட்டரை போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா கோடு எல்லாமே இருக்கும். நீங்களே கூட கோடு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா கால் ஆப்ஷனையும் பாட்டையும் அழுக அழுக வச்சு பார்த்து நீங்க எண்டிக்கு போய்க்கிறது நல்லது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க. திரும்பவும் ஷார்ட்டா சொல்லுறேன். ஒண்ணுமே இல்லை. எல்லா மந்தோடைய ப்ரீவியஸ் மந்த் கை, ப்ரீவியஸ் வீக்கோட கையை நம்ம எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் மந்த் கை, ப்ரீவியஸ் வீக் கை, டேவுடைய க்ளோஸ் எடுத்துக்கிறோம். இப்ப இதுக்கு மேலதான் இருக்கு கேண்டில். அப்ப இதுக்கு மேல இருக்கும் போது அடுத்த நாள் காலையில ஓப்பன் ஆகி ஒரு 5 கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்துட்டு ரீடெஸ்ட் எடுக்கும் போது பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்னா அந்த கேண்டிலே அப்படியே ரன் பண்ணுது. இல்லை அந்த கேண்டில் க்ளோஸ்க்கு மேல போட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு ரன் பண்ணிக்கிட்டு இந்த கேண்டில் பிரேக் பண்ணும்போது 5 மினிட்ஸ் இந்த கேண்டில் க்ளோஸ் ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கேன். அடுத்த கேண்டில் பண்ணும்போது அடுத்த கேண்டிலுடைய ஸ்டாப் லாஸை போட்டு ரன் பண்ணிடுறேன். ஆனா ஓவரால மார்க்கெட்டையும் பார்த்துக்கோங்க. டெல்டாவை பார்த்துக்கோங்க. ஃபாட்ல வந்து என்ன எவ்வளவு மூவ்மெண்ட் கொடுக்கும், பிரீமியம் எவ்வளவு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்த்து பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரி அன்னைக்கு மிகவும் கவனமா பார்த்து பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பழமையான ஸ்ட்ராட்டஜி. அதை நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க